ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 97. கோபத்தால தன்னையே அப்படியே மறந்து யுத்தம் பண்றதுக்கு நினைக்கும் லக்ஷ்மணனை சமாதானம் பண்றதுக்காக ராமன் சொல்றார், லக்ஷ்மணா, பரதன் மகா புத்திமான், மகாவீரன். நம்மோட யுத்தம் பண்ணணும்னு நினைச்சு வேற ஒருத்தரை அனுப்பாம அவனே நேர்ல வரும்போது இந்த ஆயுதங்களால என்ன பிரயோஜனம்? தசரதர் பரதனுக்கு ரொம்ப ஆசையா ராஜ்யத்தை கொடுத்தார். ராமன் தனக்கு ராஜ்யம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆத்திரத்தால பரதனை கொன்னுட்டு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டான் அப்படிங்கிற லோக அபவாதம் எனக்கு ரொம்ப தேவையா? தசரதர் பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்புறேன்னு கைகேயிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி என் பிதாவை சத்தியம் தவறாதவராக செய்வேன் அப்படின்னு நான் பிரதிஞ்ஞை பண்ணி இருக்கேன். இப்போ பரதனை யுத்தத்துல நான் கொன்னுட்டா அந்த ராஜ்யத்தை வச்சுண்டு நான் என்ன பண்ண போறேன்? என் பந்துக்களையாவது மித்திரர்களையாவது கொன்னு அதனால கிடைக்கும் பொருள் எனக்கு வேண்டவே வேண்டாம். விஷம் கலந்து செய்யப்பட்ட பதார்த்தங்களை யாராவது கண்ணெடுத்து கூட பாப்பாளா? தர்மார்த்த காமம் என்ற புருஷார்த்தங்களையும் இந்த பூமியும் என்னோட பிறந்த உங்களுக்காகத்தான் நான் தேடுறேன். இது சத்தியம். நீங்கள் அளவற்ற ஐஸ்வர்யத்தை அடைந்து சகல சௌக்கியங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற காரணத்தால மட்டும்தான் இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு நான் நினைப்பேனே தவிர அதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. நான் வச்சிருக்கும் ஆயுதங்கள் மேல ஆணையிட்டு நான் சொல்றேன், இந்த பூமி எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இல்ல. அந்த அதர்மத்தை பண்ணி இந்த பதவி எனக்கு கிடைக்கிறதா இருந்தா அது எனக்கு வேண்டவே வேண்டாம். பரதனையும் உன்னையும் சத்ருக்னனையும் விலக்கிவிட்டு நான் மாத்திரம் ஏதாவது சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சா அந்த சுகம் இப்பவே சாம்பலாகி போகட்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பரதன் இப்போ இங்கே வரும் காரணம் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே. தன் மாமா வீட்டிலேருந்து அயோத்திக்கு வந்து அங்கே நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு நாம எல்லோரும் தபஸ்விகளாக காட்டுல வசிக்கிறோம் அப்படின்னு சுமந்திரர்கிட்டேந்து தெரிஞ்சுட்டு இருக்கலாம். பரதன் என்கிட்ட ரொம்ப ஆசை உள்ளவன், அவனிடத்துல எனக்கும் ரொம்ப ஆசை உண்டு. நமது குலத்துல மூத்தவனுக்கே ராஜ்யம் கிடைத்து வருகிறது அப்படின்னு அவனுக்கு நன்னாத்தான் தெரியும். நான் காட்டுல கஷ்டப்படுறேன்னு கேட்டா அத அவன் தாங்கவே மாட்டான். அதனால அவன் நம்ம அயோத்திக்கு அழைச்சுண்டு போகிறதுக்காக வரானே தவிர நம்மிடத்துல விரோத புத்தியோடு வரான் அப்படின்னு எனக்கு தோணல. கைகேயி கிட்ட கோச்சுண்டு கடுமையான வார்த்தைகளை சொல்லி இருப்பான். நம்ம அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு இங்கே வரான் போல இருக்கு. பரதன் நம்மை பார்க்க இங்கே வர்றது இந்த சமயத்துல நல்லதுதான். நமக்கு கெடுதியை மட்டும் அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். பரதன் கிட்ட நீ இப்படி சந்தேகப்படுறியே, இதுவரைக்கும் அவன் உனக்கு ஏதாவது கெடுதி பண்ணியிருக்கானா? இல்லைன்னா உனக்கு பயமுண்டாகும் வார்த்தைகள் எதையாவது சொல்லி இருக்கானா? பரதனை பத்தி இப்படி வெறுப்பாகவும் குரூரமாகவும் நீ பேசாத. பரதனை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? இதுக்கு முன்னாடி தசரதரை கொன்னுடுவேன் அப்படின்னு கிளம்பின, இப்போ பரதனை கொன்னுடுறேன்னு சொல்ற. இனிமே சும்மா இருந்தா பெரிய அனர்த்தம் தான் விளையும். இந்த மாதிரி புத்தியை நீ அடக்கிக்கணும். ஒத்தனுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி, பெற்ற தகப்பனை கொல்வானா அல்லது உடன் பிறந்தவனைத்தான் கொல்வானா? உனக்கு இந்த ராஜ்யம் வேணுங்கிறதுக்காக இப்படி சொல்றியா? பரதன் வரட்டும், இந்த ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடு அப்படின்னு அதை வாங்கி தரேன். பரதா, நீ இந்த ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுத்துடு அப்படின்னு விளையாட்டா சொன்னா கூட அத அவன் நிஜமாவே பண்ணிடுவானே. மறுபடியும் அதை பத்தி அவன் நினைக்கவே மாட்டான் அப்படின்னு பலவிதமாக சொல்லி லக்ஷ்மணனுடைய கோபத்தை தணிக்கிறார். லக்ஷ்மணனுக்கு ராமனுடைய வார்த்தையை கேட்டு வெக்கத்தால அங்கங்கள்லாம் குன்றி போறது. ஆனால் அவன் தன் லாபத்தை உத்தேசிச்சு இப்படி சொன்னானா? இல்லையே, ராமனுடைய நன்மையை நினைச்சு அவருக்கு எந்த அபாயமும் வந்துடக்கூடாது அப்படின்னுதான் எந்த காரணமும் இல்லாமல் இருந்தாலும் கூட பரதன் கிட்ட அவர் பயந்தார். ஒருத்தங்கிட்ட நாம அதீதமான ஒரு பிரீதி வச்சுட்டாக்க
அவனுக்கு யாராலையான ஏதாவது கெடுதி வந்துடுமோ அப்படின்னு எல்லார்கிட்டையும் சந்தேகப்படுறது மனுஷ சுபாவம் தானே. உலகத்துல ஒருவன் சொன்ன வார்த்தை அதுக்கு மதிப்பு இல்லாம போயிட்டா அதை மாத்தி பேசுறத போல லக்ஷ்மணனும் நம்ம அப்பாவே அழிச்சுண்டு போக வராரோ இப்போ அப்படின்னு எனக்கு தோணுறது அப்படின்னு சொல்லி அந்த பேச்ச மாத்துறார். இது ராமனுக்கு தெரியாதா? ஆமா, சக்கரவர்த்தியே நம்ம பார்க்க இங்கே வராரோ என்னமோ தெரியலையே, காட்டிலே நமக்கு நேரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் நினைச்சு நம்ம அழிச்சுண்டு போக கூட வரலாம். இல்லைன்னா எந்த காரணமும் இல்லாம சீதை எதுக்கு காட்டுல கஷ்டப்படணும்னு அவளை அயோத்திக்கு அழிச்சுட்டு போறதுக்காக கூட வரலாம். சக்கரவர்த்தியினுடைய ரதத்துல வழக்கமாக பூட்டப்படும் குதிரைகள் வாயு வேகத்தோட வந்துட்டு இருக்கு. நம்ம அப்பாவோட பட்டத்து யானை சத்ருஞ்சயன் மதத்தால தேகத்தை அப்படியே ஆட்டிண்டு மலை போல நடந்து வரத்த பாரு. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம அப்பாவின் வெள்ளை குடையை காணோமே. சரி, நீ மரத்துல எது கீழே இறங்கி வா, பரதன் கிட்ட நான் சொன்னபடி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். லக்ஷ்மணன் வணக்கமாக அவர் பக்கத்துல வந்து நின்னுக்கிறார். அதுக்குள்ள பரதன் ராமனுடைய ஆசிரமத்துக்கு தன்னுடைய சைன்யத்தால எந்த ஒரு உபதிரவமும் வந்துடப்படாதுங்கிறதுக்காக அத அரை யோஜனைக்கு முன்னாலேயே நிறுத்தி விடுறார். மகா நீதிமானான பரதனால் நடத்தப்பட்ட அந்த சைன்யம் கர்வத்தை விளக்கி தர்மத்தை மறக்காமல் ராமனுக்கு சந்தோஷத்தை தரத்துக்காக சித்திரகூட மலைச்சாரலில் தங்கிடுத்து அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 98வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.